ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும் அப்படின்னு சொல்லி வந்து லாஸ்ட்டாக வந்து சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து இந்த வாரம் என்ன நினச்சேன்னா, குளோபல் நியூஸ் படி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ வந்து 5%க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து இமீடியட்டாக என்ன பண்ணாங்கன்னா, பையர் வந்து மார்க்கெட் வந்து ரன் பண்ணி மேலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ட்ரெண்ட் வந்து பையிங்கான ட்ரெண்டு மாறிடுச்சா, மறுபடியும் திரும்பவும் மேலே போக தான் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், சில பாசிபிலிட்டிலாம் அதுக்கான இது நடந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அதுக்கப்புறம் கிளியர் கட்டாக வந்து பையிங்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ மார்க்கெட்டில் இப்போ நம்ம அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அந்த 23,000 வந்து 22,900 லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே போகக்கூடாது, போனால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. பட் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு. மார்க்கெட் என்றைக்கு இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சோ, ஓப்பன் ஆனதுலேருந்தே பையர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து மேலே கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரே வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ இறங்குச்சோ அவ்வளோ தூரத்தையும் ஃபில் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வச்சிருச்சு. ஸோ வந்து பையிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் நடந்திருக்கு. ஸோ வந்து இமீடியட்டாக ட்ரை பண்ணாங்க, செல்லர் ட்ரை பண்ணுறாங்க, பட் வந்து பையர் வந்து ஒடியல. செல்லர் வந்து சின்ன சின்ன ஸ்கோப்பாக தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் பையர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, கேப் அப்பே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் வந்து ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமும் திரும்பவும் மேலே கொண்டு போய் க்ளோசிங் வச்சாங்க 200 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட 22,400லேருந்து 23,900 வரைக்கும் லாஸ்ட் ஒன் டேயில் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி. ஸோ இது இப்போ எங்கே போய் ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 22,900 லெவல். ஸோ இந்த லெவலில் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா முன்னாடி நம்ம பண்ண ப்ரைஸ் ஆக்ஷன் படி கிளியர் கட்டாக மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ மார்க்கெட் டேரெக்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆனோன்னா இமீடியட்டாக பையர் திரும்பவும் மேலே கொண்டு வந்து இதே ஜோனில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பாசிபிலிட்டி மார்க்கெட்டில் இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த லெவலை வந்து கிராஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து பையிங்க்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஸ்ட்ராங் வந்து பிரேக் அவுட் லெவலை எதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, 23,600 லெவலை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பையிங் வந்து மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பொசிஷன் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சடனாக இவ்வளோ பெரிய கேப் ஃபார்ம் ஆகிட்டோன்னா திரும்ப கண்டினியூட்டி பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு பொசிஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து மிஸ் ஆயிடும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ரன் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்னால நம்ம மார்க்கெட் விழுந்துச்சுன்னா அவங்க மார்க்கெட்டும் நியர்பை ஹை வாலட்டிலிட்டியில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பையர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வச்சிருக்கனால நெக்ஸ்ட் இதோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து இந்த 23,300 லெவலை வந்து தாண்டி மேலே போய் க்ளோசிங் வைக்குதா இல்லையான்றதை கவனிக்கணும். இதுதான் வந்து நம்ம போன வாரம் சொல்லியிருந்த ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அகைன் வந்து மார்க்கெட் இந்த லெவலில் மறுபடியும் தாண்டுதுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துல இருந்து செல்லிங் வர ட்ரை பண்ணுது அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 22,700 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பையிங் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இங்கேருந்து பையிங் எடுத்துச்சுன்னா அடுத்து இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நேராக வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிடணும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுது 22,000 இந்த இடத்துல நெகட்டிவ் வந்து கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுதுன்னா மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து இந்த 22,400 to 450 இந்த ஜோன் எவ்வளோ 22,400 to 450 இந்த ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து யூட்டர்ன் போட்டு மறுபடியும் பையிங் சைடு போயாயிடும். இப்போ 22,300 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அகைன் வந்து எக்காரணம் கொண்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ அகைன் திரும்பவும் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கலாம், இதுக்கப்புறம் செல்லர் வந்து மார்க்கெட்டை திரும்பவும் நல்லா கீழே கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம மார்க்கெட் எங்கேருந்து கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த 22,700 நெகட்டிவ் சைடு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணால் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போ இங்கே வந்தாலும் இந்த இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட், ஏன்னா முதல் டைம் வந்து இங்கே வந்து செல்லிங் வந்து கீழே போயிருக்கு இல்லைங்களா. ஸோ அகைன் திரும்ப இங்கே ஃபஸ்ட்டு எப்போ வந்தாலும் திரும்ப ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போயிட்டு திரும்பவும் இந்த லெவலில் தாண்டணும்னு சொன்னேன். அப்படி இல்லாமல் இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு கேப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கேப்பையும் ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணாலும் இமீடியட்டாக இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு மேலே போயிடணும். இல்லை திரும்பவும் வந்து க்ளோசிங் வந்து இந்த 22,300 லெவலுக்கு மேலே கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து கொஞ்சம் செல்லிங் சைடு தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட் வந்து போகிறதுக்கு. ஸோ பையிங் சைடு போகணும்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து மேலே இருக்க நெக்ஸ்ட் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கிளாரிட்டி எடுத்துக்கலாம், மார்க்கெட் மேலே போகணும்.
ஏன்னா இப்போ இன்னொன்று என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா வீக்லி கேனில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்குச்சோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக மேலே இருக்குன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு சைடு வே கேண்டிலாக க்ளோசிங் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு கேண்டில் வந்து திரும்ப சைடு வேயாக ஒரு வேளை மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ஏன்னா ஒரு வீக் வந்து நல்ல மூமெண்ட்டு கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த ஒரே வீக்கில் வந்தனால. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்ம லெவல் பார்த்தோம் பார்த்திங்க, அந்த லெவலுக்குள்ளேயே வந்து சைடு வேயாக போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு கிளியர் கட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் லெவல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ விக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, மார்க்கெட் ஃபால் ஆனோன்னே என்ன ஆச்சுன்னா விக்ஸ் இமீடியட்டாக வந்து நல்லா ஒரு கேப் ஓப்பன் ஆகி சல்லுன்னு மேலே போக ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 14லேருந்து 25 கிட்டத்தட்ட 60-70% மேலே வந்து மார்க்கெட் மேலே போணுச்சு. என்னன்னா ப்ரைஸ் பாருங்கள் திரும்பவும் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ அந்த ஜோனுக்கு வந்துருச்சு. நமக்கு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் இருந்தால் போச்சு, திரும்ப அந்த ஜோனுக்கு வந்துச்சு. பட் விக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறையா இருக்குது. ஸோ அகைன் வந்து மறுபடியும் மார்க்கெட்டிங் வந்து யூட்டர்ன் அடிக்குது அப்படின்னா விக்ஸ் மேலே போகுதுன்னா என்னாகும், செல்லிங் வந்து திரும்பவும் ஷார்ப்பாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம 2 ரீசன் பார்த்துட்டோம். மார்க்கெட் வந்து இவ்வளோ பெருசாக சடனாக கீழே போனதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டை மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திரும்பவும் இங்கேருந்து இவங்க செல்லிங் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து கையில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து லாஸ்ட் 1 வீக்கே நல்ல ஹை வாலட்டிலிட்டி வந்திருக்கு. ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் நல்ல ஹையாக வாலட்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன ப்ரைஸ் பிஹேவியர் படி மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணால் தான் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இதில் தான் ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 50,800 லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ஷார்ப்பாக செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி மேலே வந்து பையிங் வந்து இந்த லெவலில் தாண்டினா தான் மேலே போகும்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரம் நடந்த மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேப் டவுனில் ஆனதில் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணி மேலே போயிட்டுருக்கு. பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் இந்த 50,800 லெவலில் சப்போர்ட் பண்ணி இமீடியட்டாக பாருங்கள் இங்கே ஒரு செல்லிங் வந்து வந்திருக்கு பாருங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் வந்து ரீச் ஆனிச்சுன்னா இமீடியட்டாக இங்கேருந்து திரும்பவும் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்லிங் அந்த மார்க்கெட் பாருங்கள் திரும்பவும் உள்ளே கொண்டு போய் இந்த ஏரியாக்குள்ளே வந்து க்ளோசிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 50,000 லெவல், அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,000 லெவலை வந்து திரும்பவும் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி 50,000 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா திரும்பவும் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பையிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து கேப் விட்டுட்டு வந்தது இன்னும் ஃபில் பண்ணல. நிஃப்டி வந்து கரெக்டாக டச் பண்ணிடுச்சு, பட் இது இன்னும் டச் பண்ணல. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 to 600 பாயிண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு வேளை இந்த 15,200 லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்ப இந்த 15,600 லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டாங்க அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஸ்விங்காக கீழே வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த 52,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வாரத்தோட டாப் வந்து க்ளோசிங் வச்சுருப்பீங்களா நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி. ஸோ இந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் போகாத வரைக்குமே பையிங்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ என்ன ஆகும்னா ப்ரைஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவில் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன எதிர்பார்க்குறோம், 51,200 லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து பையிங் வந்து மேலே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கீழே வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். கீழே வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து க்ளோசிங் வைக்கட்டும். க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா இந்த 50,650 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து கீழே வந்துச்சுன்னா அகைன் திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து 50,800 இம்பார்ட்டன்ட் லெவல், அந்த லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக பார்த்துடணும். ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் கரெக்டாக எங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு பாருங்க. இது என்ன நடக்கும்னா 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்ப விக் வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வச்சிடும். அப்படி மேலே போகிறதா இருந்துச்சுன்னா ஸோ இங்கேருந்து திரும்பவும் யூட்டர்ன் போட்டு இந்த இடத்த வந்து தாண்டி போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் திரும்பவும் இந்த இடத்த தாண்டிட்டு வராங்க அப்படின்னாலே நம்ம அலாட் ஆகிக்கலாம். நம்ம வந்து செல்லிங் பிளான் பண்ணுறோம். செல்லிங் வந்து ரொம்ப பாட்டம் லெவலில் கேட்ச் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு மேலே ட்ரை பண்ண எங்கே வாய்ப்பு இருக்குமோ அங்கே கேட்ச் பண்ணோம். ஸோ இந்த லெவலில் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னாலே திரும்ப வந்து கீழே வரைக்கும் வந்து 50,200. ஸோ அதிகபட்சம் 50,000 லெவலுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போய் ஆகும். அப்படி இல்லைனா வழக்கம் போல் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய அனலைஸ் இந்த 1 வீக் அனலைஸ் வந்து விட்டுருங்க. ஏன்னா 1 வீக்கில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ பழைய மூமெண்ட் படி பார்த்தோம்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறையா இருக்கும்.
ஸோ இப்போ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இமீடியட்டாக இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, நல்லா லாங்கில் வெயிட் பண்ணுறவங்களாம் வெயிட் பண்ணுவாங்க. சரி மார்க்கெட் வந்து எப்படியும் வந்து வரும்ன்றது தெரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் விட்டு போகிறனால மார்க்கெட் விடாதுன்னு. ஆனால் நியூவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, இந்த புதுசாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இமீடியட்டாக உங்கள் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சோன்னா திரும்ப உங்கள் பொசிஷன்லாம் இங்கே வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாப் லாஸ் ஏரியாவாக எது இருக்குன்னா இந்த ஜோன் தான் இருக்கும். ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணாத வரைக்கும் லாங்கில் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பவும் வந்து மார்க்கெட் மேலே போகணும். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எதனாலனா மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸில் வந்து நல்ல ஒரு ஹை வாலட்டிலிட்டியில் வந்து மார்க்கெட் வாய்ச்சி கழிச்சு இங்கேருந்து 5% கீழே வந்துச்சு, திரும்ப வந்து 5% மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10% வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இதில் வந்து நல்லா வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன நடக்கும் அடுத்து மார்க்கெட் அப்படின்னா, கீழே போகணும் அப்படின்னா கொஞ்சம் பையருக்கு செல்லருக்கும் டிஸ்டர்ப் ஆகி ஹையாக வாலட்டிலிட்டி நடக்கும். நடந்துட்டு தான் அடுத்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கொடுத்துருக்க லெவலு, ப்ரைஸ் பிஹேவியர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ட்ரேட் வந்து எப்படி பிளான் பண்ணணுன்றதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.